வணக்கம் மக்களே, வெல்கம் டு சீரீஸ் 71. இன்னைக்கு டே 71. இன்னைக்கு என்ன எக்ஸசைஸ் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைனில் செய்ய போகிறோங்க. அதாவது படுத்துட்டு செய்ய போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டமன் வந்து ரொம்ப ப்ளோட்டடாக இருக்கும். யாருக்கு தான் வந்து ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஒரு 100 பீப்புள் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 எண்ணி 15 சொல்கிறதே கஷ்டம். ஒரு 10% வேணால் சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ டம்மி அது நிறைய ரீசனால் இருக்கலாம். ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் கிடையாது, ஜெனட்டிக்கு, ஹெரிட்ரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. ஏதாவது நீங்கள் ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து லைஃப் ஸ்டைல் உங்களுடைய சேஞ்சஸ் பண்ணுறதுக்கோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்னால் வந்து ரொம்ப வந்து பண்ண முடியாது, ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டிஏ ஆக்டிவேஷன் சொல்லுவாங்க. டிஏன்றது டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் அப்படின்றது ஒரு மசில். ஆக்சுவலி நம்மளுடைய அப்டமன் வயிறு பகுதியில் இருக்கிற ஒரு மசிலுடைய பேர் தான் டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ். இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆக்டிவேட் பண்ணி விட போகிறோம். நம்ம ஆக்டிவேட் பண்ணலன்னா என்ன ஆகும், டீஆக்டிவேட் ஆகிடும் இல்லைங்களா. அது பார்த்து அதை வந்து செயலிழந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டோம்னா அது வந்து டோன்டாக நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து லையிங், அதாவது படுத்துட்டு நேராக பார்த்து படுத்துட்டு ஜஸ்ட் உங்களுடைய அப்டமன் மசிலை வந்து உள்பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ண போகிறீங்க. அதாவது மூச்சை இப்போ இழுத்து பிடிக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் அந்த வயிறு பகுதியை வந்து உள்ளே இழுத்து பிடிக்க போகிறோம். இழுத்து பிடிச்சிட்டு என்ன பண்ண போகிறோம்னா 20 to 30 செகண்ட்ஸ் வந்து அதே பொசிஷனில் ஹோல்ட் பண்ணணும். இதை வந்து ட்வைஸ் ஆர் த்ரைஸ், 2 இல்லைங்க 3 வாட்டி கூட பண்ணலாம். இது படுத்துட்டு தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படுத்துட்டு தான் பண்ணணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் நிற்கும் போது, நடக்கும் போது, உட்காரும் போது எப்போ வேணாலும் பண்ணலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தொப்பை பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு டக்கின் பண்ணிப்பாங்க. அதாவது வயிறு வெளியில் தெரியுன்னு சொல்லிட்டு டக்கின் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டக்கினை வந்து ப்ராப்பராக ஒரு 1 minute ஹோல்ட் பண்ணால் நல்லா வந்து டோன் ஆகுங்க மசில். ஸோ இது எப்போ வேணாலும் பண்ணலாம். அதாவது ரொம்ப வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது. நார்மலாக எம்டி ஸ்டமக்கில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். பட் எப்போவுமே வந்து அதை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த மசில் நல்லா டைட் ஆகிட்டு அந்த மசில் வந்து என்ன ஆகும், நல்லா ஃப்ளாட்டாக வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக எக்ஸசைஸ் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளாக இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டமன் வந்து டக்கின் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து டக்கின், இப்போ இவங்களுக்கே பாருங்கள், இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, வயிறு பெருசாக இருக்கிறதால அவங்க டக்கின் பண்ணுறதே தெரியல. அதனால தான் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருப்போம், அதாவது உள்ள அது இழுக்குதா இல்லையான்னு தெரியறதுக்காக. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வயிறு பகுதி கொஞ்சம் வந்து என்ன சொல்ல மேல் பக்கமாக தான் இருக்கும். ரொம்ப ரேராக, ரொம்ப ஃபிட்டாக, ரொம்ப லீனாக இருக்கவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து எப்படி சொல்லிக் கொடுக்கலாம்னா, ஒரு டாய், ஏதாவது ஒரு பொம்மை வந்து வயிறு மேலே வச்சுட்டு அதை வந்து உள் பக்கமாக இழுக்கணும், அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணால் மேல் பக்கமாக வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம டீச் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க, இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட எக்ஸசைஸோட. தேங்க்யூ.